எல்லாருக்கும் வணக்கம். வர அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பிக் பாஸ பத்தி பேச போறோம். யார் யார் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு தான் தெரிய போகுது. அக்டோபர் 6ஆம் தேதி 6 மணிக்கு மேல நம்மளுடைய சேனல் பக்கம் வந்தீங்கன்னா, லைவ்ல வந்து சில விஷயங்கள வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்குது. அதுலேருந்து இந்த பிக் பாஸுக்காக ஒரு 100 நாள் வந்து ஒதுக்குறோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் வந்து வரும். ஒரு பிளேலிஸ்ட்ட போட்டு கண்டிப்பா அந்த ஒரு பிக் பாஸுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு ஒதுக்க போறோம். ஏன்னா, இது வந்து ரெவென்யூக்காக பண்றது. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா, பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்த பண்றாங்க. ஒரு புதிய கலர குடுக்குறாங்க. ஏன் வந்து கடந்த 2, 3 வருஷங்களா பண்ணல அப்டின்னா, முதல் சீசனுக்கு அப்புறம் அந்த கவினோட அந்த குரூப் இருந்தாங்கல்ல, அந்த சீசனுக்கு அப்புறமேட்டு பிக் பாஸ் மேல எனக்கு பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது அட்ராக்ஷன் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாரி தோணிட்டு இருந்தது. ஆனா இந்த பிக் பாஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ஒரு புது ஹோஸ்ட் அப்படிங்கிறனால, இந்த ஒரு சீசன பொறுத்தவரைக்கும் நமக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் நடக்கும். ஒவ்வொரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த பிக் பாஸ நடத்துவாங்க அப்படிங்கிறது 100% வந்து மாற்று கருத்து கிடையாது. என்னால அழுத்தமா சொல்ல முடியும். ஏன்னா, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அத குடுத்தா மட்டும் தான் இந்த பிக் பாஸ் வந்து சர்வே ஆகும். ஏன்னா, ஏற்கனவே குக் வித் கோமாளில வந்து அங்க பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. அந்த பஞ்சாயத்த தாண்டி இப்ப அவங்க வந்து விஜய் டிவி ஒரு பெரிய டிஆர்பி பிடிக்கிறாங்க. குக் வித் கோமாளி 5 வந்து டிஆர்பி புடிச்சுருவாய்ங்க. பட் ஆனா, அதுல என்ன ஒரு விஷயம் வரும்னா, அதோடைய நம்பகத்தன்மை, அது வந்து குடுக்குற அந்த ஃபேவரட்டிசம் இதெல்லாம் வந்து பின்னாடி பேசப்படும். குக் வித் கோமாளி 6 இருக்குல்ல, அது வந்து பார்த்தவங்க வேற வழியே இல்லாம பார்ப்பாய்ங்க. இப்ப எப்படி பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு பிடிச்சாலும் பிடிக்கலினாலும், அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சுல்ல. அதனால பார்க்குறவங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, அந்த ரசிச்சு பார்க்குறவங்க, அந்த சீசன் 2, சீசன் 3ல வந்து ரசிச்சவங்க இருக்காங்கல்ல, அது மாதிரிலாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ, இப்ப பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி உள்ள வரும்போது, விஜய் சேதுபதி மேல வைக்கப்படுகின்ற எல்லா கேள்விகளுக்குமே சரியான பதில குடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி நிர்வாகத்துக்கு இருக்கு. அதே மாரி என்டமல்ன்னு சொல்லி தான் அந்த கம்பெனி நடத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கும் இருக்கு. ஸோ, இந்த பிக் பாஸ பொறுத்தவரைக்குமே மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற விஷயங்கள்ல மட்டும் தான் ரொம்ப அழுத்தமான ஒரு இடத்த நோக்கி நகர்த்துவாங்க. நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம 100% எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு சீசன் வரைக்கும். அடுத்த சீசன்ல நம்மள கழட்டி விட்டுருவாய்ங்க. இந்த ஒரு சீசன பயங்கரமா பண்ணிட்டு, நமக்கு தகுந்த மாதிரி பண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட்டா நம்மள ஏத்துக்க வச்சுருவாய்ங்க. விஜய் டிவி மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வந்துருவாய்ங்க. பீக்குக்கு கொண்டு போயிருவாய்ங்க. மறுபடியும் எல்லா அந்த என்ன சொல்லுவாய்ங்க அது? ஸ்பான்சர் எல்லாருமே உள்ள வர வரைக்கும் பயங்கரமா பில்டப் பண்ணி முடிச்சுருவாய்ங்க. முடிச்ச உடனே, அடுத்த சீசன்ல இருந்து தான் அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து சில விஷயங்கள பண்ணுவாங்க. ஆக முதல்ல பிக் பாஸ் வரும்போது அந்த ஓவியா, அந்த குரூப்லாம் வரும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்துச்சோ, அதே எக்ஸைட்மென்ட் வந்து இந்த பிக் பாஸ்க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, 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 மிக அதிகம். அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்த விஷயம். நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நீங்க வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த எழுதுங்க. ஏன்னா, இப்ப பக்கமா வந்த ப்ரோமோல இருந்து விஜய் சேதுபதி பேசுகின்றது ஆட்டமும் புதுசு, ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அந்த ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்ப இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே புதுசு. என்ன பொறுத்தவரைக்கும் சல்மான் கான் வந்து எப்படி நடத்துறாரோ, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா நடத்தணும். நீங்க கான்ட்ரோவர்சி வந்தாலும் பார்க்கக்கூடாது. கேள்வி கேட்கணுமா, வேணாமாங்கிறத பத்தி யோசிக்கக்கூடாது. அடிச்சு நிமித்திறணும். அப்பதான் இந்த பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்பகத்தன்மை வரும். அப்படி இல்லாம, இல்ல பூசி முழுகிட்டு, நம்ம கேள்வி கேட்கலாமா வேணாமா? கேள்வி கேட்டா நம்மளுடைய பேர வந்து என்ன நெனச்சுப்பாங்க? நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கோமே, நம்மள வந்து தப்பா நெனச்சுப்பாங்களா? அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் யோசிக்காம விஜய் சேதுபதி வந்து கேட்கணும், அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவரால கேட்க முடியும். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. வாழ்க்கையில வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லுவாய்ங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்பள மாரி ஒரு மனுஷன் 7, 7 1/2 வருஷம் வந்து சினிமாக்காக வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் பின்னாடியே சுத்தி, கஷ்டப்பட்டு நாளைய குன்னல வந்து விஜய் சேதுபதி நடிச்ச அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்து, அத பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவர் மேல ஒரு அட்ராக்ஷன் வந்து "பண்ணையாரும் 10 மணி" படம் வந்தப்பலாம் வந்து விஜய் சேதுபதிய வந்து பார்த்து ரசிச்சவன் நானு. இன்னும் இத விட மிக முக்கியமானா, நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் அப்படிங்கிற படம் வந்து நான் வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த கம்பெனியோட முன்னாடி இருக்க டீ கடை முன்னாடி தான் வந்து நம்முடைய விஜய் சேதுபதி வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த 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 ஷூட்டிங் நடந்தப்ப நான் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து இங்க ஈச்சங்காடு பக்கத்துல ஒரு கம்பெனி. சென்னையில ஈச்சங்காடுன்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த இடத்துல ஒரு கம்பெனி. அந்த இடத்துல வந்து எப்பன்னா, அந்த விஜய் சேதுபதிக்கு அடிபட்டோனே மொதல்ல சொல்லுவார்ல, கிரிக்கெட் விளையாடணும், தலையில அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த சீக்வென்ஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பைக்ல போயிட்டு வந்து அவரு இறங்கி நின்னுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுவாரு. எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. அந்த சீக்வென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வந்து எங்களுடைய ரூம் இருந்துச்சு அப்பதான். நாங்க அந்த இடத்துல தங்கியிருந்தோம். அந்த ரூம் பக்கத்துல தான் அந்த ஷூட்டிங்கே நடந்தது. ஸோ, அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள பார்த்துட்டு "பண்ணையாரும் 10 மணி" படம் வந்து வெற்றி அடையும்போது, அப்போ அவருடைய சம்பளங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அவருடைய ரொம்ப கம்மியான சம்பளத்தில யாரு வந்து கேட்டாலுமே யார் வந்து நடிக்கணும்னு கேட்டாலுமே நடிக்கிற சூழ்நிலைக்குள்ளலாம் விஜய் சேதுபதி வந்து இருந்தாரு. ஸோ, அப்படி இருந்த விஜய் சேதுபதி லைஃப்ல இவ்வளோ பண்பட்டு ஒரு ரூ. 1000,00,00,000 கலெக்ஷன் எடுக்கிற படத்துல வந்து பாலிவுட்ல ஒர்க் பண்ணிட்டு, டைரக்ட்டான ஒரு பாலிவுட்ல ஹிந்தி படத்த டைரக்ட்டா வந்து ஒரு படம் வந்து கேத்ரினா கைஃப் கூட நடிச்சு முடிச்சுட்டு இங்க வந்திருக்காருன்னா, ரொம்ப பெரிய விஷயம்.
ஸோ அந்த அளவிற்கு லைஃப்பில் வந்து பண்பட்டு அந்த அளவுக்கு வந்து லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு மனுஷனால இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக செய்ய முடியும். கமல் சாரை விட வந்து சில விஷயங்களை வந்து வேகமாக செயல்பட முடியும். ஏன்னா கமல் சாருக்கு வந்து ஏஜ் அப்படிங்கிறது வந்து 70 இயர்ஸ் கிட்ட வந்து நெருங்கி வரப்போகுது அப்படிங்கிறனால கமல் சார் வந்து சில விஷயங்களை வந்து அழுத்தமாக பேச முடியாது. ஏன்னா அவருடைய வயசுன்னு ஒன்று இருக்குது. அந்த வயசுக்குன்னு இவ்வளோ தான் பேசணும், இவ்வளோ பேசக்கூடாதுங்கிற வந்து ஒரு தன்மை இருக்குது. அவரால் பேச முடியாதுலாம் சொல்ல மாட்டேன், அவரால் பேச முடியும், ஆனால் பேசக்கூடாது. அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாரு. அதே மாதிரி அவரை நம்பி நிறைய வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு வயசுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த மெச்சூரிட்டிக்குள்ளே தான் அவர் வந்து பண்ண முடியும். ஏன்னா அவருடைய மகள்களுடைய வயசு தான் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே. ஆனால் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனோட ஸ்தானத்தில் இருக்கார். ஒரு அண்ணன் தங்கச்சிக்கிட்ட தம்பிக்கிட்ட அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேச முடியுமோ அந்தளவு தைரியமாக வந்து விஜய் சேதுபதியால் பேச முடியும். அதை அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நானும் காத்துட்ருக்கிறேன். அக்டோபர் 6ஆம் தேதி வந்து ப்ரோக்ராமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அப்டேட்ஸை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசலாம். நான் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரே டேக்கில் பேசிட்டு இருக்கனால நான் பாட்டுக்கு அடித்து விட்டுட்ருக்கேன். மனசில் வரலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது மனசில் வரதான் உண்மையே வரும். எப்படி வந்து இந்த பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசுங்கிற மாதிரி நம்ம வந்து மனசில் படுறதை மட்டும்தான் பேச போகிறோம். நான் அது வந்து சரியாக இருக்கிறது தப்பாக இருக்கிறது நீ தப்பாக இருந்துச்சுன்னா நான் திருத்திப்பேன். இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து பேசுகிறோம், உள்ளே வந்து 10-15 பேர் உள்ளே வராங்கன்னு வைங்களேன், அதில் நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோன்னா அது ஒரே ஸ்டாண்டில் உட்காந்து நிற்க மாட்டோம். தப்பாக இருந்தால் தப்பு, சரியாக இருந்தால் சரி, அது யார் செஞ்சாலும் சரி. அதுக்காக வந்து வருத்தப்பட்டாலும் சரி, நம்ம மேலே கோவப்பட்டாலும் சரி, அதெல்லாம் பார்த்துக்கிறதே கிடையாது. எந்தளவு நேர்மையாக வந்து ஒரு ரிவ்யூ சொல்ல முடியுமோ அந்தளவு நேர்மையாக ரிவ்யூ சொல்கிறோம். இதில் வந்து ஒளிவு மறைவுலாம் கிடையாது, பூசி முழுகெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம வந்து பூசி முழுகத்துக்கு வரல, நம்ம வந்து நியாயத்தை பேச தான் வரோம். கண்டிப்பாக அது உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் வாழ்க தமிழ் சின்ன திரை சினிமா. நன்றி, வணக்கம்.